வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷம் பிறக்க போகுது. இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசியை பொறுத்தளவு உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் கடந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை. அவர் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, தாயார் பாதிப்பாங்க. தாயார் கூட சண்டை சச்சரவு வரும், இல்லைன்னா தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா கீழே விழுவாங்க, அந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்றது, சண்டை சச்சரவு வர்றது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா கீழே விழுகிறது, அந்த மாதிரியான பலன்களை குரு கொடுப்பார். அதே மாதிரி குரு 8ல் இருந்தால் பொருளாதார நெருக்கடி நிறைய வரும். கல்வி சிறப்பாக இருக்காது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வந்துடும். பேங்குனால் பிரச்சனை வரும், கோர்ட்டுனால் பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த ஐடி துறை இருக்குல்ல, அதில் பிரச்சனைகள் வரும். இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் வரும். அதனால் குரு 8ல் இருக்கிறது நல்லது இல்லை. சரி, எவ்வளோ நாளைக்கு 8ல் இருப்பார், எவ்வளோ நாளைக்கு நல்லது இல்லைன்னா, சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் குரு 8ல் இருப்பார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அப்போ சித்திரை 18ஆம் தேதி, மே மாதத்துக்கு 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து 9வது ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ பயிற்சியானதுக்கப்புறம் நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். ஏன்னா குரு 9ல் இருந்தால் எப்பயுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பகையாக இருப்பாங்க. உறவுகள், சொந்த பந்தம் எல்லாம். அந்த பகையான சொந்த பந்தங்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறும், நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். அப்போ இந்த குரோதி ஆண்டை பொறுத்தளவு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சிலருக்கு வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கைக்கூடி வரும். அதே மாதிரி பொருளாதாரம் சிறப்படையும். வராமல் இருந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரம் உயரும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அப்போ கடன் காட்சிகள்லாம் இருந்தால் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள்னால நல்ல யோகங்கள் கிடைக்கும். பேங்கில் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே மாதிரி கோவில்னால நன்மைகள் கிடைக்கும், குரு மார்கள்னால நன்மை கிடைக்கும். அப்போ குரு 9ல் இருக்கிறது உங்களுக்கு சகல பாக்கியங்களையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு 4ஆம் அதிபதி இல்லையா? அதனால் வீடு, வாகனம், சொத்துக்கள் இதிலெல்லாம் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. விற்காத சொத்தை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தாயார் மூலமாக யோகங்களை அடைவீங்க. உங்கள் கணவன் மனைவி மூலமாக நல்ல யோகங்களையும் பாக்கியங்களையும் அந்த குரு கொடுக்கும். அதனால் குரு ஒரு கிரகத்தினாலேயே இந்த குரோதி ஆண்டே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். அதாவது 6வது ராசி தான் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா 6ல் சனி இருந்துச்சுன்னா வாகனத்தினால தொந்தரவு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒரு வண்டி வச்சுருக்கோம் அப்படி வச்சுங்க, 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், சைக்கிள் கூட வச்சுருப்போம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு வகையில் பழுதாகிக்கிட்டே இருக்கும், ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், பராமரிப்பு செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வாகன வகையில் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வயசாக இருந்தால் அவங்களுக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி வருது இல்லை, அந்த மாதிரியான வலிகள் மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 6வது இடத்துல சனி இருந்தால் கடன்கள் அடையும், கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு மட்டும் கடன்கள் உருவாகும். சரிங்களா? 6வது இடத்துல சனி இருக்கிறது எதிரிகளை நம்ம ஜெயிக்கலாம். எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ எதிரிகள் தங்களிடம் சரணடைகிறதுக்கான வாய்ப்புகளை சனி உருவாக்குவார்.
அதனால் 6ல் சனி இருந்தால் நன்மைகளை கொடுக்காது அப்படின்னா கூட சில விஷயங்களில் வந்து நமக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வேலையாட்கள்னால வந்து நமக்கு தொந்தரவு வரும். வேலையாட்கள் வந்து கரெக்டாக ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அதே மாதிரி வேலையாட்கள் வந்து என்னடா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சலிப்பாக பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சனி தான் கொடுப்பார். ராகுவை எடுத்துப்போம். ராகு வந்து 7வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக ராகு 7வது இடத்துல இருந்தால் பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை பண்ண மாட்டார். பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும். பண விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும். இடமாற்றங்கள் வேணா கிடைக்கும். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி மாறணும்னா வேணா மாற வைக்கும். அதே மாதிரி விற்காத சொத்தை வந்து விற்க வைக்கும். செல்வம் செல்வாக்கியத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் ராகு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ராகு வந்து கெட்ட பெயரை வந்து உருவாக்கும். எதில் உருவாக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை வந்து உருவாக்கி விட்டுரும். அதாவது கெட்ட சவகாசத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில கணவன் மனைவிமார்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்குறதுக்கு அது முயற்சி பண்ணும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேறு கெடுபலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். கேது வந்து பொதுவாக ராசி மேலே இருக்கக்கூடாது. ராசி மேலே இருந்தால் அக்னி கண்டம் அப்படிங்கிறது வந்து வரும். அக்னி கண்டம்னா என்னது? இந்த உடம்பு வந்து சூடாயிரும், ஹீட் ஆயிரும். அந்த ஹீட் ஆகுறதுனால ஒரு சிலருக்கு பருவு வர்றது, புண்கள் வர்றது, கொப்பளம் வர்றது, அந்த மாதிரி வருது இல்லை, பல்லு வலி கண்ணு வலி வர்றது இல்லை, அந்த மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க. நண்பர்களையோ பிறரையோ நம்பி எதையாவது செஞ்சீங்கன்னா நம்ம ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு வந்து 7ல் இருந்து ராசி மேலே கேது இருந்தால் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறோம்ல, அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளை வந்து அந்த கிரகம் வந்து கொடுக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக செய்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். மற்றபடி உங்கள் வீட்டில் வந்து கேது பகவான் வந்து சுபகாரியங்கள் எல்லாம் உருவாக்கி விடுவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் எல்லாம் உருவாக்கி விடுவார். நல்ல விமர்சனையாக வந்து திருமண காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் வந்து தற்போது வந்து 6வது ராசியில் தான் இருக்கார். உங்களுக்கு சித்திரை மாதமெல்லாம் 7வது ராசியில் தான் வந்து இருப்பார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செவ்வாய் வந்து எப்பயுமே 7ல் இருக்கக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னா, தற்காலிகமாக வந்து நமக்கு வந்து செவ்வாய் தோஷம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த செவ்வாய் தோஷத்தினால அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, கருத்து வேறுபாடு வரும், வாய் பேசாமல் கூட இருப்பாங்க. அல்லது ஏதாவது லைட்டாக பிரிவினை ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். காரணம் என்னென்னா, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது பொருட்கள் இழப்பு, சொத்துக்கள் இழப்பு, ஏதாவது சேதாரம் ஆகிறது, அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் மாதிரி வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து அவங்கள வந்து டென்ஷன் ஆக்கி விட்ரும். ஒன்று கோபமாகவே இருப்பாங்க, டென்ஷனோடையே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலையோடையே இருப்பாங்க. இது வந்து நமக்கோ அவங்களுக்கோ வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிற கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால்னா ஓகே தான். மற்ற கிரக நிலைகள் ஒன்றும் பெரிய பாதிப்பை தரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. அப்போது இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வருஷம்தான், அருமையான வருஷம்தான். ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து இந்த ஆண்டு வந்து நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சர்வ பாக்கியங்களுமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்தளவு பரிகாரம் அப்படின்னு செஞ்சால் தேய்பிரை அஷ்டமி வருதில்ல, அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு 27 நல்ல மிளகு வச்சு ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி அதை அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே பொருத்தி விட்டு விளக்கேற்றணும். விளக்கேற்றி கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி திதியில் மாதத்துக்கு ஒரு முறை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கியம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி துர்க்கையம்மன் இருக்காங்கல்ல, இப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கையம்மனுக்கு 11 எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு மாலை செஞ்சு
அந்த மாலையை வந்து துர்க்கை அம்மனுக்கு சாத்தி அவங்களுக்கு அர்ச்சனை செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா துர்க்கை வந்து நமக்கு நல்ல அருள் ஆசைகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. நம்மளுடைய சிரமங்கள் எல்லாம் குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. வேறு ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு இல்லை. மற்றபடி இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.